நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கொஞ்சம் சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே என்னோட வேலை எப்படி போகணும்னு பார்க்கலாம். காலையில் வந்து டைம் வந்து எத்தனை 6:15 ஆச்சு, 6:13 ஆச்சு. இப்போ மேடம் வருவாங்க 6:15 ஏர்போர்ட்டில் வந்து கூட போனவங்கள கொண்டு. மற்றபடி இந்த ஸ்கூல் வேலை காலேஜ் வேலை இன்றைக்கி எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து லீவ் தான் எப்பவும் போல். ஏதோ ஃபங்க்ஷனாக என்னென்னு தெரில, லோக்கல் இன்றைக்கி வந்து ஸ்கூல் காலேஜில் லீவ் விட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து என் மேடம் மட்டும் காலையில் வந்து ஏர்போர்ட்டு போகிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து கூட தான் வந்து காலையில் ரெடியாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து காரை வந்து நீட்டாக ரன்னிங் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிளைமேட் மாறிட்டுருக்கா ஜூமா மட்டும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரட்டும். டைம் இதில் கரெக்டாக 6:15 இதுதான் கைஸ் என் கார். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி தான். இது வந்து ஹுண்டாய் கார் சரிங்களா, சாவி கிடையாது. இது வந்து பவர் ஸ்டார்ட் பட்டன் தான். அப்புறம் என்ன சொல்லுக்கு இதெல்லாம் காரோட ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பொண்ணு வந்து வேலைக்கு மட்டும் போகும். அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் இல்லை. அந்த பொண்ணு வந்து மெட்ரோ போகுதா இல்லை வந்து கொண்டு ஆஃபீஸ் விடமான்னு தெரில. போன வாரம் ஃபுல்லாக மெட்ரோவில் தான் போச்சு. இந்த வாரம் வந்து எப்படி போகணும்னு தெரில. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு பாருங்க கைஸ், ஓகேங்களா? நம்ம வந்து வீடியோ ஆரம்பிச்சு விடலாம். இப்போது நண்பர்களே, டைம் வந்துட்டு 7:30 ஆச்சு. காலையிலே வந்து ஏர்போர்ட் வேலை மட்டும் தான் ஒன்று நினச்சிருந்தேன். ஆனால் வந்து கூடலாம் எந்த பொண்ணு வந்துட்டு வேலையை போகிற பொண்ணு அப்படியே காலைல வந்து ஏர்போர்ட்டு போயிட்டு ஆளை கொண்டு இறக்கி விட்டுட்டு திரும்ப வந்து கம்பெனி தான் போகணும்னு நினச்சி பார்த்தா அப்படியே இந்த லொக்கேஷன் வந்திருக்கு. இந்த காஃபி தான் வந்திருக்கு. காலங்காத்தால் இங்கே வந்துட்டு எடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நேராக நெக்ஸ்ட் வந்து வேலைக்கு போகும். கம்பெனி போய் கொண்டு விட்டுட்டு அப்படியே ரூம் போண்டி தான். அங்கேருந்து ஒரு 1/2 மணிக்கூர் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு தெரில. திரும்ப இவங்க வந்து எப்போ கூட வரணும்னு தெரில. ஓகே, நம்ம வந்து கம்பெனி விட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ரோட்டுக்கு போகும்போது நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் கைஸ், ஓகேங்களா? நண்பர்களே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு விட்டாச்சு அந்த பொண்ணை கொண்டு கம்பெனியில். இனி வந்து 4 மணிக்கு தான் வரோம். 4 மணிக்கு தான் வேலை முடியும். கிட்டத்தட்ட 4 மணினா வந்து நான் இங்கே ஒன்று வந்து கூட மாதிரி இருக்கும் 4 மணிக்கு. இல்லை அப்படின்னா வந்து மெட்ரோ பிடிச்சி இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு வந்துடும். ஸோ எது நடக்க போகணுன்னு தெரில. இனி நெக்ஸ்ட் வந்து ரூம் தான் போகணும். அடுத்து வந்து எந்த வேலையை இப்போதைக்கு யாரும் வந்து சொல்லலை. இது வந்து என்ன ரூம் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும். இன்னும் வந்து ஒன்றும் சாப்பிடல. காலைல ஒரு டீயை மட்டும் தான் குடிச்சிட்டு போன வேலைக்கு. இந்த ஏரியா பக்கம் தான் வேலைக்கு வரும். இந்த ஏரியா எனக்குல அந்த ரைட் சைடில் தான் பொண்ணோட ஆஃபீஸு. இந்த ஆரஞ்சில் வண்டி நிற்கலாம் அது பக்கத்தில். இந்த இடம் எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து மெயின் சிட்டி, ரியாதோட மெயின் சிட்டி. அதனால வந்து எப்போவுமே டிராஃபிக் இருக்கும். இப்போ காலைல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதே நைட்லாம் வந்து நைட்டுங்க பாருங்கள், சாயங்காலம்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். அவ்வளோ வண்டியாக குமிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீ விட்டுன்னு வந்து போடவே முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும். சாப்பிட கிணி ஏதாச்சும் பார்க்கணும் கைஸ். சாப்பிட வந்து ரூமில் ஒன்றும் இல்லை, கடைக்கு தான் போகணும். கடையில் போய் ஏதாச்சும் ரொட்டி கிட்டி இன்னும் வாங்கி போட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டோம்னா திரும்ப வந்து வேலை சாயங்காலம் தான் இருக்கும். அது இந்த பொண்ணு கூட தான் வேலை இனி. அதுக்கப்புறம் யாரும் வெளியே போகலை. இன்றைக்கி வந்து வெக்கேஷன் போகல, எப்போ போல் ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. யாரும் வேலைக்கு போகல. காலையில் ஏர்போர்ட் டியூட்டியும் இந்த டியூட்டி மட்டும் தான் இருந்து. இந்த 2 வேலை தான் போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு ரூம் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, அங்கே போனீங்க போன்ட்டு. அதனால் வந்து நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ என்ன அதுன்னு நம்ம வந்து வீடியோவில் வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய டே எப்படி போகணுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கூடலே ட்ராவல் பண்ணுங்கள் வீடியோ கூட. நான் அடுத்தடுத்து எங்கே போனாலும் வந்து வீடியோவில் அப்படி கன்டினியூ பண்ணி போடுறேன். நண்பர்களே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நான் ரூமு போகலை. போகிற வழியில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகி போச்சு. மேலே வந்து மெட்ரோ போக பார்த்தீங்களா, டிராஃபிக் ஆகி போச்சு. இந்த ரோடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இது வந்து ஏர்போர்ட் ரோடு. இதுக்கு ஆப்போசிட்டில் நேராக பிடிச்சா வந்து ரியாதி ஏர்போர்ட் தான். அதனால் இந்த ரோடுகள் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இந்த கொஞ்சம் தூரம் தான், இதை கடந்துட்டு அப்புறம் வந்து குட்டரைசல் ஃப்ரீ ஆயிரும். நண்பர்களே, காலைல வந்து சாப்பாடை வாங்கியாச்சு. அப்பா, காலைல அப்படியே சாப்பாடை வந்து வாங்கிட்டேன் கைஸ். பரவாயில்ல, கிட்டத்தட்ட ரூம்கிட்ட வந்துட்டேன். சரி, அப்படி சாப்பாடை வாங்கிட்டு போயிடலாமே. வெளியே போய் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்.
இல்லை திரும்ப ரூம் போயிட்டு திரும்ப கடைக்கு வரணும் ஹோட்டலுக்கு. காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரோட்டாவும், அதாவது ஆயில் போடாத புரோட்டாவும் சன்னா கறி கடலைக்கறி தான் வாங்கிட்டு ரூம் போயிட்டுருக்கேன். இப்போ அடித்து போட்டு ஒரு ரெஸ்ட்டை போட வேண்டியதான். திரும்ப வந்து வேலை எப்போ இருக்குன்னு தெரில, இருந்தால் போக வேண்டியதான். இன்னும் இது வரைக்கும் யாரும் ஒன்றும் மெசேஜ் போடல, ஒரு எனக்கு காட்டலை. மணி எத்தனாச்சு? மணி கரெக்டாக 8:45 ஆச்சு. நண்பர்களே, டைம் வந்து கரெக்டாக 12:45 ஆச்சு. இப்போ தான் எனக்கு அடுத்த வேலை ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து காலைல சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிட்டேன், கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன். திடீர்னு வந்து மெசேஜ் பண்ணியாங்க இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி போடணும்னு சொல்லிட்டு. நான் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க டக்குன்ட்டு. உடனே எழும்பி பிறகு கிளம்பி வந்து காரில் வந்து ரெடியாக எப்படி இருக்கேன். மணி கரெக்டாக 12:45 ஆச்சு. ஆளும் வந்துட்டு ஓகே, நம்ம வந்து அடுத்த என்ன பார்க்கலாம். நண்பர்களே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்துருக்கும் போது ஆள் வந்துட்டாங்க. அதான் வந்து டக்குனி கட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ஆஸ்பத்திரி வந்துட்டேன். அவங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு நான் வந்தாச்சு. இப்போ ஆளை இறக்கி விட்டுட்டு நான் வந்து பார்க்கிங் போட போய்ட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி தான். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஒரு செட்டு. இப்போது நான் வந்து கேட் 1 போகிறவாங்க. நண்பர்களே, சவுதியில் வந்து இப்படி தான் ஆஸ்பத்திரி இருக்கும். அதாவது வந்து கேட்டு இருக்கும். அதாவது 1 கேட் 1 2 3 4 5 சொல்லிட்டு இந்த மாதிரி கேட் ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்து கேட் 1 சரிங்களா? பார்த்துக்கோங்க, மேலே போர்டு இருக்கா? இப்போ வர பாருங்க, சைட்லலாம் கேட் 1 இருக்கா? இது வந்து கேட் 1 சரிங்களா? அதுலேயும் இந்த டோர்லேயும் அங்கே ஸ்டிக்கர் இருக்கா கேட் 1 சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து கேட் 1 போனோம், வந்து கேட் 1 போனோம். ஓகே, அடுத்து வந்து நேராக பாருங்கள், கேட் 2 தெரியுதா? தெரியுதா கேட் 2? இங்கே போ. நான் வந்து இங்கே தான் ஆளை விட்டு வந்தேன். நான் இப்போ இங்கே போகல, நான் வந்து இப்போ பார்க்கிங் போடுறதுக்கு வந்து போகிறேன் சரிங்களா? ஊரே ஒரு மாதிரி வெச்சோட்டு மாதிரி இருக்கா, ஆனால் வந்து இந்த சோடலாம் இல்லை, ஆள் கூட தான் இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்க்கிங் இல்லை, அதாவது கேட் 1 கேட் 2 வந்து பார்க்கிங் இல்லை. இப்போ வந்து இங்கே இது பக்கம் வந்து பார்க்கிங் அதிகம் உண்டு. இங்கே வந்து வந்திருக்கேன் ஆல்ரெடி இந்த ஆஸ்பத்திரி. அதனால் எனக்கு வந்து தெரியும் இங்கே வந்து எங்கே பார்க்கிங் இருக்குது அப்படின்ட்டு. இந்திய மேடம் வந்து இந்த ஆஸ்பத்திரி வேலைக்கு வருவாங்க. இது கேட்டத்தில் கைஸ், இது கேட் 4 சரிங்களா? போர்டு உங்களுக்கு இதுன்னு தெரில, காமிக்க முடியாது நம்மளால். இது வந்து கேட் 4 பார்த்தீங்களா? நான் கேட் 4 போட்டிருக்கா இல்லை, அது கேட் 3. அப்போ இங்கே வந்து மொத்தத்தில் 3 கேட்டு தான் இருக்குது. நான் பார்த்தல ஃபஸ்ட்டு 1 2 இதான் 3 என்னங்களா? இப்போ நான் ஆள் போல, இது வந்து 3, இங்கே 4, மொத்தம் 4 கேட்டு தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து என்ன போகணும், வழி போகணும். அவ்வளோதான், இது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தான். முன்னாடி இங்கே நிறைய இது கட்டுதான். இப்போ இங்கே ஏதோ ஒன்று கெட்டாங்க போல். முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வேலை நடந்துட்டுருக்கு. முன்னாடி சும்மா ஓப்பனாக கிடக்கும் பாருங்கள். அவ்வளோ புறா. லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் போட்டுக்கூட அந்த ஷார்ட்ஸை இங்கே வந்து எடுத்தேன். இந்த புறாணிக்கு பாருங்க சைடில் இங்கே தான். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்க்கிங் போட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவங்க வீடு வரது வரைக்கும் நான் வந்து இங்கே தான் பார்க்கிங் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே மாமா அதனால ரூமுக்கு தான் போகும். அடுத்து வேறு வெளியே எங்கேயும் போகாது அதிகம். நண்பர்களே, லாஸ்ட்டாக வந்து இருந்த வேலையை முடிச்சிட்டேன். அதாவது ஆஸ்பத்திரி பிறந்தல அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான பசி. கிட்டத்தட்ட மணி வந்து 2:45 ஆகி போச்சு. சரி, மதியானம் வந்து ஏதாச்சும் சாப்பிடணும்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் கஞ்சி கிடந்து ரூமில். அப்புறம் வந்து மீன் கறியாக இருந்து அதை கூட வந்து சைடிஷ்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? கஞ்சி, அப்புறம் வந்து கொஞ்சம் மீன் கறி இருக்குது, ஒரு முட்டை பொரிச்சது இருக்குது, அப்புறம் இது வந்து மீன் கறி போட்ட மீன். இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து காம்பினேஷன். இதை வச்சு இன்றைக்கி வந்து சாப்பிட வேண்டியதான். மத்தியானம் சாப்பாடு முடிச்சுக்க வேண்டியதான். அப்புறம் நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் ரெடி பண்ணால் மட்டும் போதும் சிம்பிளாட்டு. ஸோ இதான் வந்து மத்தியானம் சாப்பாடு. காலைல பார்த்துருப்பீங்க சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு தான். நைட்டோட சாப்பாடும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போதைக்கு யாரும் வேலை சொல்லலை. ஒரே பொண்ணு மட்டும் வெளியே இருக்குது, வேலைக்கு போன பொண்ணு வெளியே இருக்குது. அந்த பொண்ணு வந்து எப்போ வருதுன்னு எனக்கு வந்து தெரில. மேபி 4 மணிக்கு வருமா இருக்கும், இல்லை வந்து 5 மணிக்கு வரமா இருக்கும்.
என்ன ஒரு மெசேஜ் பண்ணல. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோவில் ஒன்றாவது பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் நண்பர்களே, டைம் வந்து கரெக்டாக 6 மணி ஆச்சு. இப்போ எங்கடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலை விட்ட பொண்ணு வந்து நெலுங்க ஒரு இருட்டாக இருக்குது, லைட்டு போட்டுட்டோம். ஓகே, வேலை விட்ட பொண்ணு வந்து கூட போயிட்டுருக்கேன் கைஸ். இந்த காரு வேலைக்கு போன பொண்ணை வந்து கூட போயிட்டுருக்கேன். கூட போனால் பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் தான் பொண்ணு வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லிச்சு, இப்போ தான் மெசேஜ் போட்டுச்சு, நான் இந்த மாதிரி வந்து ஸ்டேஷனுக்கு வந்தால் போதும், நீ வந்து ஆஃபீஸ் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் அது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். அங்கே எங்கே இருந்த மலையண்டல்ல அதை வந்து கார் எடுத்துகிட்டு மெட்ரோ கிளம்பியாச்சு. பக்கத்தில் உள்ள மெட்ரோ தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வேலையும் இல்லை இப்போதைக்கு. யாரும் ஒரு தகவல் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் சீட் பெல்ட் போட்டுட்டோம். பக்கத்தில் தான், ஆனால் நம்ம சீட் பெல்ட்டு போட்டுக்கணும். ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. போய்க்க போனால் போய்க்க வந்துடலாம். இப்படி தான் நண்பர்களே இருக்கும். ஒரு நாள் வந்து வேலை அதிகம் இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து சொல்லப்போனால் எனக்கு வந்து வேலை அதிகம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவ்வளோதான். காலைல வந்து ஏர்போர்ட்டுக்கு போனேன், அந்த கையோடி அப்படி கொண்டு இந்த பொண்ணு இப்போ நான் போகல ஒரு பொண்ணை கூடதுக்கு. இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ் போச்சு. திரும்ப வந்து நல்லா தூங்கினேன். சாப்பிட்டு நல்லா தூக்கத்தை போட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போகணுன்ட்டு மாமா ஃபோன் அடிச்சு அவங்களே கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பார்க்கிங் போட்டு அப்புறம் வந்தேன். ஒரு சாயங்காலம் வந்தேன் அன்றைக்கி. அப்புறம் அதுக்கப்புறம் வேலை இல்லை. அப்புறம் சும்மா தான் அப்படியே ரூமில் கிடந்து நேரம் போகல, சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சாயங்காலம் இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு, இந்த மாதிரி நான் வந்து மெட்ரோவில் வந்துடுறேன், நீ வந்து ஆஃபீஸ்லேயே கூட வரண்டான்ட்டு. சரி, ஒரு வகையில் அதுவும் நமக்கு நல்லதுதான். ஏன்னா வந்து காலைல கூட கொண்டு விட்டு வந்துடலாம், சாயங்காலம் தான் வந்து கடுப்பாகிடும் கூட போகிறதுக்கு. அதனால சொல்லிட்டு ஒரு வகையில் நல்லது நினச்சிட்டு மனசுக்குள்ளே அப்படி இருந்தேன். கரெக்டாக 6 மணிக்கு இப்போ இந்த பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கு, இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கூட வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணு நான் போய் கூட்டு முடிச்சோன்னா கிட்டத்தட்ட அதேசம் வேலை முடிஞ்ச மாதிரி தான். மணி 6 தான் ஆச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போவாங்கன்னு தெரில. பார்க்கலாம். மேக்ஸிமம் இப்போ அதிகம் ஆட்கள் வெளியே போகிறதில்ல. போனாலும் இனி வந்து ரொம்ப லாங்லாம் போக மாட்டாங்க, பக்கத்தில் எங்கேயாச்சும் சுற்றி இருப்பாங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, எந்தெந்த சுற்றினாலும் நம்ம ஒரு 10-10:30 மணி நேரம் ரூமுக்கு வந்துடலாம். அப்புறம் ஒரு நிம்மதியான தூக்கத்தை போடலாம். ஒரு 6-7 மணிக்கு ஒரு தூக்கத்தை போடலாம். திரும்ப காலைல எப்போ போல நமக்கு வந்து 5:30 முழிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் மேட்டர் கிடையாது. ஓகேங்களா நண்பர்களே, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இதான் மெட்ரோ. நண்பர்களே, டைம் வந்து 6:30 ஆச்சு. 6 மணி தான் வந்து மெட்ரோ போயிட்டு வந்தேன். 6:10 ரூமுக்கு வந்தேன். வந்த உடனே அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பத்திரி வந்துட்டாங்க. காலையிலே வந்து அவங்கள கூட தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். திரும்ப சாயங்காலமும் வந்திருக்கேன். ஆனால் வந்து காலைல போனது வேறு ஆஸ்பத்திரி, இப்போ வந்து வேறு ஆஸ்பத்திரி. இப்போ வந்து நான் பார்க்கிங் போர்டு ஏரியாவில் வந்து நிற்கிறேன். பாருங்கள், சுற்றி காராக நிற்கும். இங்கே வந்து பார்க்கிங் போட்டு நிற்கும். இது வந்து அல்ஜிஸ்ரான்னு சொல்கிற ஒரு ஆஸ்பத்திரி. ஏன்னு தெரில, ஆட்கள் ஃபுல்லாக வந்து ஆஸ்பத்திரியாக வந்து போயிட்டுருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில, இதை உடம்புகளுக்கு சரியில்லை அப்படின்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே எங்கேயும் வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா தெரில. ஓகே, பார்த்துக்கலாம். அப்படி எங்கேயாச்சும் போனால் நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா நண்பர்களே, டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 9 மணி. சரிங்களா, இந்த 9 மணி நான் ஏன் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து 6 மணிக்கு போனல மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆள் எடுக்கைக்கு. 6 மணிக்கு போயிட்டு திரும்ப அப்படியே வந்த உடனே அடுத்த வேலை இருந்துச்சு. ஆஸ்பத்திரி போனல, ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு இப்போ தான் ரூமுக்கு வரேன். கரெக்டாக 9 மணி ஆச்சு. இப்போ தான் ரூமுக்கு வரேன். இதுக்கு மேலே வந்து வேலை இருக்காது. ஸோ நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை பாய்.